நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் காண்கின்றோம். ஆண்டவர் இயேசு விதமான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி துணையாளரான தூய ஆவியை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் வேண்டுவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர், இரண்டாவது சகோதர சகோதரிகளே, அவர் சொன்னதை போல அவர் இறந்து உயிர்த்து 50வது நாள் அந்த தூய ஆவியை எமக்கு பொழிந்தாரே. அன்றிலிருந்து தூய ஆவியானவரை வேண்டுகின்ற ஒவ்வொருவருக்கும், தூய ஆவியானவருக்காக வாஞ்சிக்கின்ற, அவருடைய அருள் பொழிவுக்காக ஏங்குகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அதே தூய ஆவியானவர் நிரப்புகின்றார். இந்த வேளையிலே அந்த அனுபவத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வோமா? அந்த தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப இருக்கிற இந்த வேளையிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் இருக்கின்ற நிலையிலே உங்கள் வாழ்வின் உடைந்த பகுதிகளாக இருக்கலாம், நிறைவான பகுதிகளாக இருக்கலாம். பாந்தவர்களே, சில வேளைகளில் இந்த நிகழ்வை நீங்கள் மருத்துவமனையிலிருந்து நீங்கள் இதை பார்க்கலாம். இந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியுங்கள். நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக இந்த வேளையிலே அந்த ஆவியானவருடைய அருள் பொழிவு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பாடுவோம். தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவரின் மகிமை நன்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவரின் மகிமை நன்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவரின் மகிமை நன்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே இறங்கி வருவதாக. ஆண்டவருடைய தூய ஆவியினுடைய அருள் பொழிவுக்காக ஏக்கத்தோடு காத்திருக்கிற வேளையிலே உடைய ஆவியின் அருள் பொழிவு அந்த இடத்திலே கிடைத்ததே. இந்த வேளையிலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய தூய ஆவியின் அருள் பொழிவுக்குள்ளே கொண்டு வந்தருளும் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. பொழிந்தருளும் ஆண்டவரே, உடைய தூய ஆவியின் அருள் பொழிவை தந்தருளும் இறைவா. நீங்கள் வேண்டி கேட்கும் பொழுது தந்தை தூய ஆவியானவரை தருவார் என்று சொன்னத வாக்குறுதியின் பிரகாரம் ஆண்டவரே, தூய ஆவியை பொழியும் பொழியும் ஆண்டவரை. பொழிந்தருளும் ஆண்டவரே, பொழிந்தருளும் ஆண்டவரே, பொழிந்தருளும் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. தேவனுடைய நல்ல தூதர்கள், வல்லமையான தூதர்கள், சக்தி மிக்க தூதர்கள் இந்த வேளையிலே உங்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள்.
உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இருள் சூழ்ந்த நிலைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பிடிகள் அனைத்தையும் நீக்குவதற்காக உங்கள் வாழ்வை காவல் செய்ய ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்புகின்றார். நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். தேவனின் நல்ல தூதர்கள் நன்மை சுற்றிலும் இங்கு நிற்கிற தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிற தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே. அபிஷேகம் இந்த வேளையிலே, அபிஷேகத்தின் அலைகள், ஆசீர்வாதத்தின் மகிமை பெற்று விரைவா உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, காய்ந்து போன உள்ளங்களுக்கு, வறட்சியான நிலங்களுக்கு நீர் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உம்முடைய ஆவியை ஊற்றி அருளும் ஆண்டவரே. அந்த பெந்தெகோஸ்து நாளிலே உம்முடைய ஆவியானவருடைய அருள் பொழிவு கிடைத்த வேளையிலே பயந்து போயிருந்த சீடர்கள் துணிவோடு வல்லமையோடு முன் சென்று உமக்கு சான்று பகர்ந்தார்களே. ஆண்டவரே, அதே போன்ற ஒரு அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையிலே தந்திருந்தீராக. நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய அருள் பொழிவுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய தூய ஆவியினுடைய அருள் பொழிவுக்காக நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹலே 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. விண்ணகத்தில் இருக்கிற அந்த அபிஷேகம் அலை இந்த வேளையிலே மண்ணகத்தை தேடி வருகிற அற்புதமான தருணத்திலே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய அபிஷேக மலையிலே எங்களை நினைப்பதற்காக வறட்சியான நிலங்கள் மீது நீர் உம்முடைய ஆவியினுடைய அந்த நீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. வானத்திலிருந்து அந்த அபிஷேகம் இந்த வேளையை இறங்கி வந்து எங்களை நிரப்புவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 கூறுகின்றோம். நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. எம்மை நிரப்புவதற்காக, எம்மை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குறுதி, என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்ற அந்த வாக்குறுதியை, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிய அந்த வேளையில்
யோவான் நற்செய்தியில நாங்கள் பார்க்கிறோம், அவர் இறந்த அந்த வேளையிலே அங்கே இருந்த ஒரு படை வீரன் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்துகின்ற வேளையிலே அவருடைய விலாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. அந்த வேளையிலே தூய ஆவியும் புது வாழ்வும் எங்கள் மீது பொழியப்பட்டதே. நிகரில்லாத தேவன் நீரே ஆண்டவரே, இணையில்லாத கருணையுள்ளவர் நீரே ஆண்டவரே, இரக்கம் செய்கின்ற தகப்பனாக இருக்கின்றவர் நீர் ஆண்டவரே, இரக்கத்திலே வாசம் செய்கின்றவர் அப்பா நீர் ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் தொடர்ந்து பாடுகிறோம், நீர் எங்களுக்கு உம்முடைய ஆவியினுடைய அருள் பொழிவை தந்து புது வாழ்வுக்கு நாங்கள் உரிமைக்காரராக எங்களை ஆக்கி ஆண்டவரை தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்தி வருகின்றமைக்காக ஆண்டவரை இந்த வேளையிலே நாங்கள் தொடர்ந்து உம்மை போற்றுகின்றோம். எங்கள் ஆயுள் முழுவதும் ஆண்டவரை உம்மை போற்றுகின்றோம். நீர் செய்கின்ற அற்புதமான காரியங்களுக்காக ஆண்டவரை உம்மை நாங்கள் ஏற்றி போற்றுகின்றோம், நன்றி கூறுகின்றோம்.